ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கணும்னா ஒரு கருப்பு வெள்ளையில் ஒரு பால் மாட்டை பார்க்கணும். பால் மாடுனா ஒரு கருப்பு அடிவேறு வெள்ளை பால் மாடு ஒரு 8 லிட்டர் இருக்குது. 8 லிட்டர் இருக்குது. இந்த மாட்டை நம்ம அதிகப்படுத்தணும்னா என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி சாணி கச்சமுச்சான்னு இருக்கக்கூடாது. கச்சமுச்சான்னு இருந்தாலே அந்த மாட்டில் பால் அங்கனக்குள்ளே தான் இருக்கும். அந்த மாட்டை ஆரோக்கியமாக நம்ம குளிப்பாட்டி பிறகு அந்த மாட்டை நம்ம வச்சுருந்தோம்னா அந்த மாடு 6 லிட்ரு கறக்க வேண்டிய மாடு 8 லிட்ரு கறக்கும். 8 லிட்ரு கறக்கும். மாடு நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி வருமுன்னா, மாட்டை நம்ம குளிப்பாட்டணும். நம்ம குளிப்பாட்டி நம்ம மாட்டை கொண்டாந்தோம்னா தான் அந்த மாடு டெய்லி ஒரு திருப்பாச்சும் குளிப்பாட்டணும். பால் மாட்டில் இப்படி சாணி இருந்துச்சுன்னா அந்த மாடு நாள் போக்கில் அந்த மாடு தேராது, அந்த பாலும் கூடாது. நம்ம நல்லா மாட்டை குளிப்பாட்டி பிறகு மாட்டை நம்ம குளிப்பாட்டி பிறகு நம்ம ஆரோக்கியமாக வச்சுருந்தோம்னா அந்த மாட்டில் காய்ச்சல் கழிப்பு எது வராது. இப்படி இருந்துச்சுன்னா உண்ணி இந்த மாதிரி இதுக பற்றிடும். இந்த மாட்டை நம்ம குளிப்பாட்டி நம்ம ஆரோக்கியமாக வச்சுருந்தோம்னா இந்த மாட்டோட தன்மை என்றைக்கும் குறையாது. மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். மாடும் கறவைத்தரம் அதிகமாக இருக்கும். மேக்சிமம் மாடு குளிப்பாட்டணும். அப்போ தான் மாடு ஆரோக்கியமாக இருக்கும்.